சாந்தி 13/6/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பதும் பிறரை தடைகளிலிருந்து விடுவிப்பதுமே உண்மையான சேவையின் சாட்சி. தடை என்பது உள்ளார்த்தமான தடைகளையும் வெளிப்புறமான தடையாகவும் இருக்கின்றது. வெளிப்புறமாக எமக்கு ஏற்படுகிற தடைகளை நாம் இலகுவாக கண்டறிந்து விடுவோம். ஆனால் எமக்குள் உள்ளார்த்தமாக எப்படி தடைகள் உருவாகும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மாவுக்குள் உள்ள பலவீனம், குறைபாடுகள், விகாரங்களே அந்த ஆத்மாவுக்கு உள்ளார்த்தமான தடைகளை உருவாக்கி அதன் மூலமாக வெளிப்புறமாகவும் தடைகளை ஏற்படுத்துகின்றது. காமம், கோபம், போட்டி போடுதல், பொறாமைப்படுதல், பயம், எரிச்சல், ஆசை, அகங்காரம், சந்தேகம், களைப்பு போன்றவையே உண்மையான தடைகளாக இருக்கின்றன. எமக்குள் இத்தகைய தடைகள் இல்லாமல் போகும்போது நிச்சயமாக வெளிப்புறமாக எமக்கு வரும் தடைகளை நாம் வெற்றி கொள்ள முடியும். நாம் தடைகளற்றவராக ஆக வேண்டுமாயின் நமது மனம், புத்தி அந்த ஒருவருடன் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். இதற்காக நாம் ஆத்ம உணர்வு பயிற்சி செய்ய வேண்டும். அத்துடன் நாம் இந்த உலகத்தின் விடயங்களிலிருந்து பற்றற்றவராக இருக்க வேண்டும். எமது ஸ்திதி இந்த பஞ்ச தத்துவங்களாலான எந்த ஒரு விடயத்தினாலும் ஈர்க்கப்படாமல் தளம்பல் அடையாமல் இருக்க வேண்டும். சரீரம், சரீர உறவுகள், சரீர உடைமைகள் போன்றவற்றின் மீது எந்த விதமான ஈர்ப்புகளும் இருக்கக்கூடாது. மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் ஒரே ஒருவரின் நினைவிலும் அவரது பணியிலும் மனம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு எமது இலக்கு என்ன, எமது இலட்சியம் என்ன என்பது நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சதா இந்த இலக்கு, இலட்சியத்தை நினைவில் நாம் உறுதியாக்கி கொண்டு இருக்கும் பொழுது எம்மால் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்க முடியும். எந்த ஒரு ஆத்மா தான் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கின்றாரோ அவரினால் தான் மற்ற ஆத்மாக்களில் தடைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்க உதவி புரிய முடியும். ஏனைய ஆத்மாக்களின் தடைகளிலிருந்து அவர்களை நாம் விடுவிப்பதற்கு உதவி செய்யும் போது, அவர்கள் அதிலிருந்து விடுபடும் போது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை மனதார வழங்குவார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் எமக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இதுவே நாம் செய்யும் சேவையின் உண்மையான அத்தாட்சியாகும். ஓம் சாந்தி.